ஃபியூ 1 மினிட் ஹேபிட்ஸ் உங்க லைஃப்ல ஒரு நல்ல எஃபிஷியன்சியை அண்ட் ப்ரொடக்டிவிட்டியை கொடுக்குற மாதிரியான லைஃப் சேஞ்சிங் ஹேபிட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லாமே ரொம்ப ஈஸியானது தான், பட் நல்ல எஃபெக்டிவா இருக்கும். அந்த மாதிரியான சில ஹேபிட்ஸ் பார்க்கலாம். நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் டூ கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு புக்ல படிக்கிறீங்க, இல்லைன்னா ஒரு ஃபோன்ல பார்க்குறீங்க, இல்லை வந்துட்டு ஏதாவது ஒரு நோட் ஏதாவது ஒன்று இது பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, அதை உங்க மைண்ட்ல வச்சிருக்காம அதை வந்து எதுலயாவது நோட் பண்ணி வைங்க. அது வந்து ஒரு நோட் பென்லயா இருக்கலாம், இல்ல வந்துட்டு உங்க போன்ல நோட்ஸ் ஆப் அப்படின்னு டிஃபால்ட்டாவே நிறைய போன்ல இப்ப வருது. இல்லைன்னா கூட நீங்க பிளே ஸ்டோர்ல போய் பாத்தீங்கன்னா நோட்ஸ் ஆப் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அதுல நீங்க நோட் பண்ணி வைங்க. இதுக்கு வந்து ஜஸ்ட் உங்களுக்கு 1 மினிட் தான் ஆகும். சில முக்கியமான விஷயத்த நீங்க மைண்ட்ல ஜஸ்ட் வச்சிருக்கிறது நம்மளுக்கு எப்பவுமே ஹியூமன் பிரெயின் வந்து சீக்கிரமா மறந்துருவோம் நம்ம. ஏன்னா நம்ம மைண்ட்ல வந்து ஒரு 60,000 தாட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு வருதுன்றாங்க. ஸோ அதுல முக்கியமான தாட்ஸை நீங்க கண்டிப்பா நோட் பண்ணி வைங்க. அது வந்து உங்களுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த 1 மினிட் ஹேபிட்டை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தினமும் ஏதாவது ஒரு தாட் நீங்க நோட் பண்ணி வைக்கலாம், உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தோன்ற ஒரு தாட்டை. ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு போன்ல வந்துட்டு நிறைய நேரம் நம்ம எல்லாருமே டைம் ஸ்பெண்ட் பண்றோம். பட் நம்ம போன்ல நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது என்னன்னா கூகுள். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு புதுசான ஒரு இன்ஃபர்மேஷனை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த கூகுள் யூஸ் பண்ணி சர்ச் பண்ணுங்க. நிறைய பேர் வந்துட்டு இது என்னது அது என்னதுன்னு நம்ம கேட்டுட்டு இருக்கிறத விட கூகுள்ல போட்டா உடனே வந்துடும். நீங்க ஒரு ஏதாவது எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சொல்றேன், இது எந்த மாதிரி விஷயமா வேணாலும் இருக்கலாம். எனக்கு வந்து ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வந்தது. என்னன்னா, நீங்க வந்து உங்களுக்கு வர நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அந்த கிரிட்டிசிசம் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாதான் வந்துட்டு நீங்க வந்து முன்னேற முடியும் அப்படின்னாங்க. பட் எனக்கு வந்து கிரிட்டிசிசம்னா என்ன அப்படின்னு எனக்கு தெளிவா புரியணும்னு தோணுச்சு. ஸோ ஐ ஜஸ்ட் கூகுள் கிரிட்டிசிசம். அதுல டிஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம், கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் அப்படின்னு 2 இருக்கு. டிஸ்ட்ரக்டிவ்ங்கிறது உங்களை வந்து டவுன் பண்ண வைக்கிறது. அது வந்து ஒரு கிரிட்டிசிசம்னே அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இன்னொன்னு கன்ஸ்ட்ரக்டிவ், அதுதான் நம்மளுக்கு வேணுங்கிறது. அந்த கிரிட்டிசிசம் வந்து நம்மள வளர்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்க கூகுள்ல தினமும் ஒரு வாட்டியாவது யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த பத்தி நீங்க ஒரு புது விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக. அடுத்தது ஹைட்ரேட். தண்ணி குடிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாம் தண்ணி குடிக்கிறதுனால உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறத நான் சொல்றேன். உங்க பாடி டெம்பரேச்சரை ரெகுலேட் பண்றதுக்கு, உங்களோட உடம்புல உள்ள ஜாயின்ஸ் எல்லாம் வந்து லூப்ரிகேட்டடா வச்சிருக்கிறதுக்கு, இன்ஃபெக்ஷன்ஸ் ப்ரிவென்ட் பண்றதுக்கு, உங்களோட செல்ஸுக்கு நியூட்ரியன்ஸ் கொண்டு போய் கொடுக்கறதுக்கு, உங்க ஆர்கன்ஸை ப்ராப்பரா ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறதுக்கு, இது மட்டும் இல்ல உங்களோட ஸ்லீப் குவாலிட்டிய, உங்க மூடை நல்லபடியா வச்சுக்கிறதுக்குன்னு நிறைய விஷயத்துக்கு தண்ணி குடிக்கிறது முக்கியமான விஷயம். ஸோ வந்துட்டு தண்ணி குடிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? ஹோம் மேக்கரா இருந்தாலும் சரி, நீங்க ஆஃபீஸ்ல வேலை பார்த்தாலும் சரி, எப்பவுமே ஒரு வாட்டர் பாட்டிலோ இல்ல வந்து ஒரு மேசன் ஜாரோ ஏதாவது ஒண்ணு கையில வச்சிருங்க. அதுல வந்து தண்ணி குடிக்கிறத ஒரு பழக்கமாக்கிங்க. கிச்சனை கிராஸ் பண்ணும்போது ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கிறத ஒரு பழக்கமாக்கிக்கோங்க. அடுத்தது தினமும் காலையில உங்களோட டு டூ லிஸ்ட் என்ன அப்படிங்கறத செக் பண்றது முக்கியமான விஷயம். மேபி முன்னாடி நாள் நைட்டு நீங்க வந்துட்டு என்ன டு டூ லிஸ்ட் நீங்க எழுதலாம். அத காலையில நம்ம செக் பண்ணணும். அதான் முக்கியமான விஷயம். நான் மீல் பிளானிங் 1 வீக் சேர்த்து எழுதிடுவேன். பட் அதை நான் காலையில அதை பார்க்காமலே நான் பாட்டுக்கு சமைக்க ஆரம்பிச்சேன்னா அது வேற எங்கேயாவது போய் தான் முடியும். அதே மாதிரிதான் மற்ற விஷயங்களுக்கும். அன்னைக்கு கிளீனிங் ரொட்டீன்ல என்ன இருக்கு, அன்னைக்கு நான் என்ன வீடியோ எடுக்கணும், அன்னைக்கு இல்ல வேற முக்கியமான விஷயம் ஏதாவது இருக்கா, நான் பேங்க் போக வேண்டிய வேலை இருக்கா, இல்ல இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ வந்து டு டூ லிஸ்ட் நம்ம எழுதுறதை விட அதுல என்ன எழுதியிருக்கோம், இல்லைன்னா நீங்க ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றீங்க, அதுக்கான டு டூ லிஸ்ட் இருக்குன்னா உங்களுக்கு அன்னைக்கு வேற ஏதாவது இன்னொரு இம்பார்ட்டன்டான ஒர்க் வருதுன்னா அந்த ஒர்க்கை வேற ஏதாவது ஒரு ஒர்க்கை வேற யாருக்காவது அலோகேட் பண்ண முடியுமா, இந்த மாதிரிலாம் நீங்க வந்து யோசிச்சு பாக்குறதுக்கு அந்த டு டூ லிஸ்ட்டை காலையில ஒரு 1 மினிட் செலவு பண்ணி நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணீங்கன்னா இதை நீங்க ஈஸியா பண்ண முடியும். அடுத்தது 1 நிமிஷம் ஆச்சும் உங்க பாடியை ஸ்ட்ரெச் பண்ணுங்க. அதாவது ஒரு மூவ்மெண்ட் கொடுங்க. நான் வந்து ஜென்டலா சொல்றேன். அதாவது நீங்க பிகினரா இருந்தீங்கன்னா ரொம்ப அதிகமான ஸ்ட்ரெச் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணாதீங்க. ஒரு ஜென்டலான ஸ்ட்ரெச் மூவ்மெண்ட்ஸ் பண்ணுங்க. இது எதுக்காக அப்படின்னா உங்களோட பிசிக்கல் ஆக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்காக இது வந்து உதவும். அதே மாதிரி உங்க மசில்ல வந்துட்டு பிளட் ஃப்ளோ வந்து இம்ப்ரூவ் பண்ணும். உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டிஸை நீங்க வந்துட்டு நல்லா பண்றதுக்கு இந்த மூவ்மெண்ட், இந்த ஸ்ட்ரெச் வந்துட்டு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து கூகுள்ல வந்துட்டோ இல்ல வந்து யூடியூப்ல போயிட்டோ
1 மினிட் ஸ்ட்ரெச் அப்படின்னு போட்டிங்கன்னா நிறைய ஸ்ட்ரெச் வரும். 1 மினிட்லேயே நீங்கள் 5 ஸ்ட்ரெச் கூட பண்ணலாம். ரொம்ப ஜென்டிலாக இருக்கிறத சூஸ் பண்ணுங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரியாத மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணோம்னா மசில் வந்து டியர்ஸ் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து ஜென்டிலான ஸ்ட்ரெச்சஸ் வந்து பண்ணுறது ரொம்ப முக்கியம். சில பேருக்கு உட்காந்து எந்திரிச்சோன்னா இடுப்புலாம் வலிக்குது அப்படிம்பாங்க இல்லையா? இந்த ஸ்ட்ரெச் பண்ணால் அந்த வலியெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது. அடுத்தது டிஜிட்டல் டீக்ளட்டர். இதை பத்தி நான் நிறைய இதில் சொல்லியிருக்கேன். பட் மந்த்லி ஒன்ஸ் பண்ணுங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தேன். பட் ஆக்சுவலா என்னன்னா மந்த்லி 1 டே ஒதுக்கி அது பண்றது வந்துட்டு என்னால ரெகுலரா பண்ண முடியல. இப்ப பாத்தீங்கன்னா என்னோட இன்பாக்ஸ்ல வந்துட்டு 500 இமெயில்ஸ் கிட்ட இருக்கு. இந்த இவ்வளோ இமெயில்ஸ்ல 90% வந்து கிளட்டர் தான். தேவையில்லாத விஷயங்கள் தான் இருக்கு. அதுல ஒரு 10% எனக்கு முக்கியமான விஷயங்கள் இந்த கிளட்டருக்கு நடுவில் காணாம போயிடுது. இது வந்து இமெயில் மட்டும் இல்ல. உங்களோட போன்ல நீங்க வந்து வச்சிருக்க உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்ல யூடியூப்ல சப்ஸ்கிரிப்ஷனா இருக்கலாம். இல்ல நீங்க Facebookல ஃபாலோ பண்றவங்க, இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்றவங்க, இது எல்லாமே வந்துட்டு டிஜிட்டல் டீக்ளட்டர் நம்ம தினமும் 1 நிமிஷமாவது கண்டிப்பா பண்ணா ஈஸியா இருக்கும். ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து போன்ல வந்துட்டே இருக்கும். இதை நம்ம பண்ணவே இல்லைன்னா நம்மளுக்கு முக்கியமான விஷயத்த வந்துட்டு நம்ம மிஸ் பண்ணிடுவோம். இந்த டிஜிட்டல் டீக்ளட்டர் நம்ம பண்ணலாம். ஸோ நீங்க மாசத்துல ஒரு நாள் 1 hour செலவு பண்றதுக்கு பதிலா ஒரு நாளைக்கு 1 நிமிஷம் செலவு பண்ணாலே போதும். அடுத்தது உங்க டெஸ்க டீக்ளட்டர் பண்ணுங்க தினமும். அதாவது டீக்ளட்டர் அப்படிங்கிறதுல நான் எதையும் வந்துட்டு டொனேட் பண்றதோ அந்த மாதிரி சொல்லல. கிளியர் பண்ணுங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ஒர்க் பண்ணி முடிச்சோன்னே என்னோட லேப்டாப்ஸ், என்னோட புக்ஸ் இது எல்லாத்தையும் நான் அதோட பிளேஸ்ல எடுத்து வச்சிருவேன். அது திரும்ப கிளீன் ஆனாதான் அடுத்த வாட்டி என்னால எஃபிஷியன்ட்டா இருக்க முடியும். இது வீட்ல மட்டும் இல்ல. இது வந்து நீங்க உங்க ஆஃபீஸ்ல வந்து டெஸ்க் இருக்குனாலும் அதை வந்து தினமும் நீங்க கிளம்புறதுக்கு முன்னாடி அதை கிளீன் பண்ணி வச்சுட்டு வாங்க. அப்பதான் அடுத்த நாள் வந்துட்டு உங்களுக்கு எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு தெரியும். நான் பேங்க்ல ஒர்க் பண்ணும்போது நிறைய பேரோட டெஸ்க் வந்துட்டு என்ன இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. ஏதோ டெஸ்க் அப்படின்னு ஒண்ணு இருக்க மாதிரிதான் நிறைய பேர் வச்சிருந்தாங்க, இன்க்ளூடிங் மேனேஜர்ஸ். அந்த மாதிரி வச்சிருக்காதீங்க. எல்லா பேப்பரும் அங்கதான் கிடக்கும். எது முக்கியமான பேப்பர்னே தெரியாது. ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் அவங்களோட புக்ஸை வந்து உங்க பிள்ளைங்களை வந்து எடுத்து வைக்க சொல்லுங்க. தினமும் படிச்சு முடிச்சோன்னே இதை கண்டிப்பா பண்ணணும். இதை பண்ணி பாருங்க. நீங்க ரொம்ப எஃபிஷியன்ட்டா ப்ரொடக்டிவா இருப்பீங்க. அடுத்தது உங்களோட கோல்ஸ் என்ன அப்படிங்கிறத எழுதி வைங்க. நான் வந்துட்டு 2023 ஸ்டார்டிங்ல விஷன் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அதுல வந்து என்னோட இந்த வருஷத்துக்கான கோல்ஸ் அப்படின்னு சொல்லி நான் பண்ணியிருந்தேன். அதுல நான் எழுதினதுல 80% வந்துட்டு நிஜமா நடந்திருக்கு. அது என்னென்ன அப்படிங்கறத நான் தனி வீடியோவா போஸ்ட் பண்றேன். நான் அந்த வீடியோ போட்ட போது கூட ஒருத்தவங்க கிண்டலா சொன்ன மாதிரிதான் எனக்கு இருந்தது. இதெல்லாம் நடக்குதா அப்படின்னு ஒரு வருஷம் கழிச்சு சொல்லுங்க அப்படின்றாங்க. ஸோ கண்டிப்பா அந்த வீடியோ போடுறேன் பாருங்க. நான் வந்துட்டு ஃபுல்லா எல்லாமே அச்சீவ் ஆயிடுச்சுன்னு சொல்ல மாட்டேன். பட் 80% சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங். எதுவுமே இல்லாம இருக்கிறதுக்கு நான் என்னோட கோல்ஸ்ல நான் 80% நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன். அதை விட முக்கியமான வேற சில விஷயங்களும் வந்துட்டு நடந்திருக்கு. அது எல்லாத்தையுமே உங்க கூட ஷேர் பண்றேன். ஸோ கோல்ஸை வந்து எழுதி வைங்க. அண்ட் கோல்ஸை தினமும் வந்து பாருங்க. அதை பாக்குற மாதிரி வைங்க. 1 நிமிஷம் செலவு பண்ணி உங்களோட கோல்ஸை தினமும் உங்களுக்கு நீங்களே ஞாபகப்படுத்திக்கோங்க. அண்ட் கடைசி, ட்ராக் யுவர் ஸ்பெண்டிங். உங்களோட ஸ்பெண்டிங்கை வந்து நீங்க ட்ராக் பண்ணாதான் நீங்க அதிகமா அச்சீவ் பண்ண முடியும். நீங்க வந்து தினமுமே வந்துட்டு ட்ராக்கிங் பண்ணணும் அப்படின்னு தான் நான் சொல்வேன். தினமும் ஒரு நிமிஷம் செலவு பண்ணி என்னென்ன செலவானுச்சுங்கிறது ஒரு நோட்லயோ இல்ல ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்லயோ நீங்க எழுதி வைக்கலாம். எப்படி அந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான பட்ஜெட்டிங் வீடியோ நம்ம சேனல்ல ஆல்ரெடி இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. 2024ல உங்களோட ஃபினான்ஸ் வந்துட்டு ரொம்ப பெட்டரா இருக்கும். ஏன்னா நம்ம ட்ராக் பண்ணும் போது தான் நம்ம எதுல அதிகம் செலவு பண்றோம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நம்மளை பத்தி நம்ம அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஃபினான்ஸ் ரிலேட்டட்ல கண்டிப்பா நம்ம இதை எழுதி வைக்கும் போது தான் தெரியும். நீங்க 1 மாசம் எழுதிட்டு அடுத்த மாசம் பாருங்க உங்க ஃபினான்ஸ் வந்து சூப்பரா மாறும். ஸோ கண்டிப்பா இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. இதுல இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஹேபிட் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க லைக் பண்ணீங்கன்னா நிறைய பேருக்கு போய் சேரும். அண்ட் மறந்துடாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.